மகாநதி சீரியலில் இன்றைக்கி நான் வந்து கரெக்டாக தாத்தா நம்ம எல்லாரும் நினச்ச ஒரு விஷயத்த கேள்வியாக கேட்குறாரு சூர்யா கிட்டக்க. சரி எல்லாம் ஓகேப்பா, இப்போ தான் வந்து உன்ட்ட சொல்லி அனுப்புனேன், விளாட்டு புத்தி இருக்கக்கூடாது, தேவையில்லாமல் போட்டு வந்து அந்த பிள்ளையை கன்ஃபியூஸ் பண்ணக்கூடாது, அதுதான் வந்து அந்த பொண்ணு கன்ஃபியூஷனை கொடுத்துச்சின்னு சொல்லி எல்லாத்தையும் பேசி அனுப்புனதுக்கு பிறகு நீ என்ன காரியம் செஞ்சு வச்சுருக்க? அதே காவேரி கிட்டக்க வந்து நான் இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க போகிறேன், நிச்சயத்துக்கு வந்து ஏற்பாடு பண்ணுங்கலாம் அது பேசிட்டு வந்திருக்கே, கொஞ்சமாச்சும் மூளை இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்டதுக்கப்புறமா தான் இவர் ஷாக் ஆகிறார். அதே மாதிரி ராத்திரியெல்லாம் வேறு தூங்காமுக்கெல்லாம் புலம்பிக்கிட்டே இருக்காங்க காவேரி, என்னடா அது அப்படின்னு ஒரு மாதிரி எரிச்சப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா வந்து கல்யாணம் வேறு பண்ணுறீங்களோ, கல்யாணம் எவ்வளோ கொழுப்பு இருக்கணும் அப்படின்னு வந்து பேசிகிட்டு இருக்காங்க. இதெல்லாம் தூக்கத்திலே பேசிகிட்டு இருந்தால் அதை பாட்டியும் அதுக்கப்புறம் நர்மதாவும் கேட்டு வம்பிழுத்ததுலாம் நடந்து முடிஞ்சதுக்கு பிறகு தான் காலையில் இப்போ நர்மதா திடீர்னு வந்து ஓடி வந்து கங்காவை கூப்பிட்டு தனியாக விஷயத்த சொல்கிறாங்க. அவங்க இப்போ ஏஜ் அட்டன் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த. ஸோ இந்த விஷயம் இந்த குடும்பத்துக்கு வந்து ஒரு பெரிய மகிழ்ச்சியான விஷயமா இருக்குது. ஒவ்வொருத்தங்களும் வந்து அடுத்தடுத்து வந்து என்ன செய்யலாம்னு யோசிக்கும் பொழுது சாரதா ஒரு அழுகையை போட்டுறாங்க. நான் பெரிய இப்படி மிச்சம் 3 பிள்ளைங்களுக்கும் வந்து அவங்க அப்பா இருந்தார், இவளுக்கு அவங்க அப்பாவை பார்க்க கொடுப்பிட வைக்கலையே அப்படின்லாம் வந்து பேச, ஒன்றும் கவலைப்படாத மாதிரிலாம் சொல்லி அவங்கள சரி பண்ணதுக்கு பிறகு இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா யமுனாவுக்கு கால் பண்ணி இன்வைட் பண்ணுறாங்க. யமுனா அந்த விஷயத்தை நிவின்ட்ட சொன்னேன். நிவின் என்ன செய்யணும் அப்படின்னா, தாய் மாமா சீரை வந்து குமரன் மாமா பார்த்துப்பாரு, நம்ம வந்து அக்காங்கிற முறையில் செய்யணும்னு சொல்லிட்டு கிளம்பி எல்லாம் போகிறாங்க. ஸோ இதில் வீட்டில் எல்லா வேலையும் ஏற்பாடுகள் நடந்துகிட்டு இருக்கு. இதெல்லாம் பாவம் ஒன்றுமே தெரியாமல் விஜய் முழிச்சிட்டு இருக்காரு. விஜய்க்கு இந்த உண்மைகள் தெரிஞ்சதுக்கு பிறகு விஜய் வந்து இந்த சீருக்கு வந்து நானே ஏதாவது செய்ய போகிறேன், கலக்க போகிறேன் அப்படின்னு வந்து அடுத்தடுத்து விஷயங்கள் செய்ய போகிறாரு. இந்த பேர் கொண்டு வந்த சீரெல்லாம் ஏற்றுக்க மாட்டேன்னு ஏதாச்சும் ட்ராமா பண்ண போகிறாங்களா சாரதா, இல்லை ஹவுஸ் ஓனருக்காக வந்து கொஞ்சம் அமைதியாக இருந்து வாங்கிக்க போகிறாங்களாங்கிறது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் இந்த மாதிரி ஏதாவது ஒவ்வொரு ஃபங்க்ஷனாக நடந்து யமுனாவையும் இந்த பக்கம் வந்து நிவினையும் கொஞ்சம் ஒன்று சேர்த்து வச்சுருவாங்களோ அப்படிங்கிற மாதிரியும் கதையில் வேறு ஒரு விஷயங்கள்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு. இதில் எல்லாரும் வீட்டுக்கு வர கங்கா அப்படியே கொஞ்சம் ஸ்லிப் ஆஃப் த டங்கில் என்ன சொல்கிறாங்கன்னா வந்து இப்படி தான் யமுனா வேறு வயசுக்கு வந்துட்டா அப்படின்லாம் வந்து பேச, அட யமுனாவா, அட நர்மதாக்கா அப்படின்னு வந்து பேசிகிட்டு இருக்காங்க. மாற்றி 4 அக்கா தங்கச்சியும் முன்னானதுக்கு பிறகு என்ன மாதிரி விஷயங்கள் நடக்க போகுது. இதில் அதுக்கப்புறமா காவேரி வேறு வந்து எனக்கு கல்யாணம், நான் வந்து மாப்பிள்ளை பார்க்க சொல்லிட்டேன் அப்படின்னு வேணுன்னே விஜயை வெறுப்பேற்ற அவர் வம்புழுக்கிறதுன்னு விஷயங்கள்லாம் வரப்போகுது. ஸோ ஓவராலாக நான் என்ன தான் நினைக்கிறீங்க அந்த கதையை பற்றிங்கிறது சொல்லுங்கள். தேங்க்யூ.